ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பேக்ரவுண்டோட இந்த இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஹாய் ஸ்கே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊட்டியில் வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேயிலை தோட்டங்களுக்கெல்லாம் தாண்டி நம்ம மேலே போய் சில மலைகளை தாண்டி மறுபடியும் நடந்து வந்து ட்ரெக் பண்ணி அந்த வில்லேஜுக்கு வந்து போகணும். அந்த வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா போகிற வழியில் எல்லாமே இருக்கிறதுலே அந்த ஊட்டிலே அதிகபட்சமாக அங்கே தான் வந்து யானையெல்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊர் பேரே அப்படி தான் இருக்கும். நேராக கெஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா நான் தம்ப்நெயில்லையோ எதுலையாவது ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் போக போகிறோம். போகிற வழியில் இந்த டீ எஸ்டேட் பாருங்கள். நம்ம டீ எஸ்டேட்னு நினச்சி பார்த்தா அந்த லாஸ்ட்டில் பாருங்களேன், ஒரு பைசன் ஒன்று மேய்ஞ்சிட்ருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு தருகிறான். ஏதாவது நாளுடா அப்படியே நிற்கிறானே. பைசன் தாங்க, கொம்பு இப்போ தாங்க ஆடுறான். என்னடா ஒன்றுமே ஆட மாட்டேங்குதுன்னு பார்த்தா இதா காது ஆடுது பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே பூந்து அவன் பாட்டுக்கு எதையோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ தூரத்தில் பைசன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இது அப்படியே பாருங்களேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போக உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்து கொஞ்சம் நேரம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே ஒரு பைசன் மட்டும் இல்லை, பாருங்க கீழே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள். இங்கே ஒருத்தர் நிற்கிறான், மேலே ஒருத்தர் நிற்கிறான். நான் வண்டி எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தா கீழே ஒருத்தர் போய் ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கிறான். ஸோ அவ்வளோதான், இங்கே நின்று மேய்ஞ்சிட்ருக்கிறானு எல்லோரும். அது கூட்டம் கூட்டமாக அதை வருமாட்டிருக்குது, ஏதோ 2-3 இடத்துல இருக்க மாட்டிருக்கு. சரி ஓகே, இன்றைக்கி மேகமூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து அடுத்து பில்லூர் மட்டம் போய், பில்லூர் மட்டத்துலேருந்து கீழே தான் அந்த வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கு போகிற வழிக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வழியில் அப்படியே ரோட்டில் இறங்கி, இங்கே பாருங்கள் ரோடு அப்படியே தெரியுது, கான்க்ரீட் ரோடு போட்டிருக்காங்க. இது வழியாக நம்ம ஃபுல்லாக டவுனில் இறங்கணுங்க. இப்போ மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஏறி இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் வீடெல்லாம். இங்கே வந்து நம்ம போக போகிறோம். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், அதுக்கப்புறம் காரமடை இந்த சைடில் வர்றது. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த மலையை 2-3 மலையை சுற்றி அப்புறமா தான் இங்கே வரணும். இந்த இடையில வர்றதுக்கு எங்கேயுமே வழியே இல்லைங்க. இவங்களுக்கு வந்து மேலே போகணும், கடைக்கு எதுக்காவது போகணும் அப்படின்னா பில்லூர் மட்டம் அப்படின்னு மேலே ஒரு இது இருக்குங்க. ஸோ அங்கே போகணும். இந்த இடத்துல பாருங்கள் ஒருத்தவங்க வண்டியில் வந்துட்டுருக்காங்க. எங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குங்க. இருங்க, இந்த மாதிரி இருக்குது. இதே இதில் அப்படியே ஏறி வரணும். பாருங்கள், ஒரு சின்ன எறும்பு மாதிரி தெரிகிறாரு. இவ்வளோ தூரத்தில் இருக்குங்க அந்த இது. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் சில ஊர் இருக்குங்க. நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் சடையன் கோம்பை. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயே இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குரங்குமேடு அப்படின்னு இன்னொரு வில்லேஜ் இருக்குது. இது எல்லாமே பக்கத்தில் நிறைய வில்லேஜஸ் இருக்குங்க. காடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் காட்டுக்குள்ளே அங்கே ஒரு வீடு தெரியுதா, இந்த இடத்துல தெரியும். இன்னொரு வீடு இந்த இடத்துல தெரியுதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து மக்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம போக போகிறது வந்து ஆனைப்பள்ளம் அப்படின்றது. ஆனை பள்ளம் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கிற ஊர். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்து சீசன் வேறு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்ட வரவங்கக்கிட்ட கேட்டுட்டு முன்னெச்சரிக்கையாக தான் நம்ம உள்ளே இறங்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போயிடக்கூடாது. சரி ஓகேங்க, கொஞ்சம் நேரம் டைம் லேப்ஸ் பாருங்கள். அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு வாங்க. நம்ம அப்படியே இது கீழே அப்படியே போக வேண்டியதான். இங்கே பாருங்க, கொய்யாப்பழம்லாம் நிறைய கிடக்கு. அப்படியே சாமி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது எல்லாமே கொய்யா மரம் தாங்க. அந்த கொய்யா மரத்தில் இங்கே பாருங்க கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள். அப்படியே சாமி டே, இங்கே பாருங்க, இங்கே பக்கத்துலேயே கொய்யா மரம் இருக்குங்க. தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொய்யா மரம் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இத்திலூண்டு கொய்யா மரமாக இருக்குங்க, ஆனால் கொய்யாப்பழம் இருக்குங்க பாருங்க. இங்கேயும் கொய்யா மரம் இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது பாருங்க கொய்யாப்பழம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், மரம் ஃபுல்லாக காயாக இருக்குதுங்க. அதுதான் நிறைய இடத்துல விழுந்து கிடக்குதா.
நான் என்னடான்னு பார்த்தேங்க, பாருங்க நாட்டுக்காய்ங்க இது. சின்னதாக அந்த கனவுல மரம் இருக்குதுங்க, அதில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் இருக்குது பாருங்க. தான் இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். வா சூப்பருங்க, பழமே பழுத்துருக்கு, இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். அடே சாமி, ஏறி பறிச்சோம்னா விழுந்துருவோமா? ஏறி பார்க்கலாமா? சரி, அதிக பிரசங்கத்தனை பண்ணுறோம், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோங்க. அந்த பழத்தை இன்றைக்கி ஒன்றாச்சும் பறிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2 பழமுமே எடுத்துட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல? பழம் கிடைத்து விட்டது. அவ்வளோதாங்க, நம்ம கொய்யாப்பழம் 2க்கும் பொறிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த காங்கிரீட் ரோடு வழியாக அப்படியே கீழே இறங்கி நடந்து போகணுங்க. பாருங்க, ஏங்க இங்கேயே இருக்குது பாருங்க கொய்யாப்பழம். இன்னைக்கு நம்ம போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்லேயே இவ்வளோ தூரம் போகிறோம் இல்லைங்க. இதில் வந்து பஸ் வசதி அப்படின்றது இந்த ஊர் மக்களுக்கு இல்லைங்க. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த டவுனில் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக திரும்புதுங்க. ஸோ அப்போ ஷார்ப்பாக திரும்பும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பஸ்ஸு சின்ன மினி பஸ் ஓட்டினா கூட கண்டிப்பாக கஷ்டங்க. இதில் வந்து எது இப்போது நம்ம காரே கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம காரை வந்து ரொம்ப இப்படி ஷார்ப்பாக தான் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கே இடம் இருக்காதுங்க. அதனால தான் இங்கே வந்து மினி பஸ் அப்படின்றதும் அவைலபிள் இல்லை. இவங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த பில்லூர் மட்டம் வந்து போகணுங்க. அதுக்கு இதில் தான் ஃபுல்லாக ஏறி இறங்கி எதுவாக இருந்தாலும் இந்த வழி தான் பயன்படுத்திக்கணும். இதை சுற்றி நிறையா கிராமங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி மலைக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அவங்க அப்படியே இறங்கி வந்து இந்த வழியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. போக்குவரத்து அப்படின்றது அவங்களுக்கு இல்லை. இங்கே வந்து ரேஷன் வந்து இந்த பொலிரோ பிக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொலிரோ பிக்கப்பில் வரும். அந்த பிக்கப் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்து நிறுத்திட்டு அந்த ஊர் மக்கள்லாம் கீழே இறங்கி வந்து அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா அம்மா நேரத்துலாம் யானை சாணிங்க. ஸோ இங்கே வந்து யானை கிராசிங் பார்த்தீங்களா, எல்லாம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாரமாக யானை இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யானை வந்துட்டே இருந்ததாமா. இப்போ சீசன் இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய கொய்யா மரம் இருக்குன்னு. எப்போ என்ன இவ்வளோ டவுனாக இறங்குது பாருங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி அங்கேருந்து வந்தோங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு இவ்வளோ பள்ளமாக இருக்குது. இங்கே நம்ம கீழே இறங்க எந்த லெவலில் இறங்க போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா தான் இருக்குங்க பாருங்க. இதுலலாம் டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்லாம் போகிறாங்க பைக் எடுத்துகிட்டு. ஆனால் ரெகுலராக பைக் யூஸ் பண்ணி போயிட்டு வரவங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். நல்ல டவுனுங்க. ஏன்னா எங்கே யானை நிற்கிது என்ன இதுன்னே தெரியாது. ரோடு வர அளவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தராகலாம் இல்லை, பிரேக் அடித்து போகணும் அப்படின்றதுக்காகவே போட்டிருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக் லைன் போகுது பாருங்க. அவங்க ஊருக்கு வந்து கரண்ட் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரோடு வசதி இருக்குது. ஆனால் பஸ்ஸு இந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க வந்து 2 வீலர் வாங்கிக்க வேண்டியதான், அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இது ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ டவுன்ஹில் இறங்குறீங்க ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா பிரேக் அடிச்சுட்டே இறங்க முடியாது. அதுவும் நம்மளதெல்லாம் வந்து டிஸ்க்கு அப்பப்போ சூடாகிடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரம் பிரேக்கும் சூடாகிடும். அப்போ பிரேக்கே பிடிக்காம போயிடுங்க. பிரேக்கே பிடிச்சாலும் பிரேக்கே அப்ளை ஆகாது, அந்த மாதிரிலாம் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு டவுனாக இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கியரோ செகண்ட் கியரோ அதில் இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக்கை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் பிரேக்கு. ஸோ இப்போ நீங்கள் நான் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கல, இருந்தாலும் கண்ட்ரோல்டாக போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் தான்.
ஸோ எந்த பிரேக் ஃபெயிலியர் ஆனாலும் இன்ஜின் பிரேக் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. அப்படியே நம்ம இங்கே வந்து அப்படியே இப்படி டவுனில் மறுபடியும் பாருங்க எவ்வளோ பெரிய டவுன் இருக்கு பாருங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய டவுனுங்க அது. வண்டி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் கிளச்சில் இருந்து பிரேக்கில் இருந்து இன்ஜின் பிரேக் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதுலேயே மக்கள் நடந்து போயிட்டு வராங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டத்துக்கே மூச்சு வாங்குது. மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் நடந்து போயிட்டு வராங்க. நம்ம தொலைச்சிட்ட ஒரு வாழ்க்கை, இப்போது அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அப்போ தண்ணி, இந்த மாதிரி தண்ணியில் ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணியை அவாய்ட் பண்ணி நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி போகிறது எவ்வளோ பரவாயில்ல. அப்படியே கீழே இறங்கிட்டு வருங்க. இதுக்கே காதெல்லாம் அடைச்சிக்கிட்டுங்க. வருங்க வண்டி வந்துட்டு பிரேக்கு தான், ரிவர்ஸ் தான் போகுது, ஏறுறது கஷ்டம். அந்த அளவுக்கு அது வந்து அப்படியே மேலே இப்படி இருக்குது. நம்ம இறங்கும் போது இப்படி இறங்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரோடு போகிறதுக்கு கொண்டு வந்ததுங்க, திருப்பி கொண்டு போக முடியாமல் அப்படி இப்படி விட்டு போயிட்டாங்க. செம்ம, இது வரைக்கும் ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகுது, கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டோம். இன்னும் போக போக ரொம்ப டவுனாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் அந்த பக்கமாக போய் அப்படியே திருப்பிக்கலாம், இல்லைன்னா டொமக்கடின்னு விழுந்துருவோம் ரொம்ப கார்னரில் திருப்பினாலும். ஆனால் ஆபத்து இருக்கிற இடத்துல, பழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே பார்த்துட்டு அங்கே பார்க்காம விடாதீங்க, அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்காம விடாதீங்க. ஏன்னா நீங்கள் ரோட்டையும் பார்க்கணும், யானை ஏதாவது காட்டு விலங்குகள் இருக்கா அதையும் பார்க்கணும். ஏன்னா காட்டு விலங்குகள் தான் எப்படி சொல்கிறது, இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து யானைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆனைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ யானைகள் அதிகமாக உலாவுற இடம். அதனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். எனக்கு பிரேக் பிடிச்சா பின்னாடி பிரேக் அப்படியே கத்துது, கீச்சு 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 கீச்சு. அப்போ சூடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா நம்ம அதை பிடிக்கக்கூடாது. அது எப்பறம் பிடிக்காம போகிறதுன்னு கேட்காதீங்க. அதாவது வேறு பிரேக்கை அப்ளை பண்ணி கற்றுக்கணும். அப்புறம் பிரேக் பிடிச்சிக்கிட்டே வரக்கூடாது, லைட்டாக பிடிச்சி அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஜின் பிரேக்கையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். நான் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த உங்களுக்கு பேசுகிற மாதிரியே இருக்கும். உங்கள் பாருங்க யானைசாமி தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரியே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன். வா உங்க பாருங்க, ஒரு ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா இத்தனை விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செம்மையாக இருக்குங்க. செம்ம வருங்க யானைசாமி. ஏதோ ஒரு வாரத்தில் தாங்க போட்டிருக்குங்க, இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருந்துருக்குங்க. இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இதில் வந்து திருப்பவே முடியாதுங்க உங்களால். அங்கே இருக்குது அப்படின்னா எப்படி யூட்டன் போடுவீங்க? போய் டவுனில் போயிட்டுருக்கு. கரெக்டாக இந்த கார்னர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்ட்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லூர் டேம் வந்து தெரியுங்க. அந்த பில்லூர் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தெரிய மிகப்பெரிய மலையோடைய உச்சிலிருந்து தான் இந்த டவுனில் போகிற இந்த வில்லேஜ் வந்துருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ் தான் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு சோன்னு சொல்ல விரும்பல. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் கொஞ்சம் போகுது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3% அப்படி தான் இருக்குங்க. கரெக்டு தான், பிடிச்சிருக்குன்னு பார்ப்பீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அல்கோரிதம் அப்போ தான் கொஞ்சம் வேலை செய்யுது. நம்மளுடைய சேனலையும் வீடியோவையும் அடுத்தடுத்த இதில் வந்து அப்படியே என்னது அடுத்தவங்களுக்கு வந்து ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணுதுங்க, இல்லைன்னா பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம ஃபேமிலி தானே, கேட்குறதுல என்ன இருக்குங்க பாருங்க. இங்கேயே இருந்துட்டு போகிறேன். ஆனால் சரி, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் லைக்கும் போட்டுருங்க. அப்போ தான் அல்கரிதம் அதுக்காக. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறையா ட்ராவல் பண்ணுறோம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நிறையா ட்ரைபல் ஏரியாவும் போய் நம்ம கவர் பண்ணி போகிறோம்மா. இது இங்கே போகிறதுக்கு இந்த சின்ன சின்ன பெண்டு வரும்போதே ஒரு மாதிரி தாங்க இருக்குது. இங்கே ரோட்டை கிராஸ் பண்ணாத மாதிரி கொஞ்சம் கீழே பைப் போட்டு விட்டு அப்படியே போட்டாங்க. இங்கே வைப்பீங்களா? வாவ், செம்மையாக இருக்கு.
ஸோ உங்களுக்கு தண்ணி அப்படின்றது பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு தண்ணி நல்லாவே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. செமையாக இருக்குங்க. சின்ன அப்படியே குளம் மாதிரியே இருக்குது. இப்போ என்ன அங்கே போய் நின்று குளிச்சுக்கலாம். பட் இங்கே வந்து குளிக்கிறதோ இங்கே நிற்கிறதோ வந்து சேஃப் கிடையாது. மேலே பாருங்கள் குரங்கெல்லாம் கிராஸ் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து வைல்ட் அனிமல் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம குளிக்கிறதுக்கும் அலவுடு இல்லை அப்படின்றத விட அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காட்டு விலங்குகள் அது வீட்டில் வளர்த்துறதே சில நேரங்களில் முட்டிடுது, கடிச்சிடுது, அப்படி இப்படின்னு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம வந்தோமா பார்த்தோமா அப்பா என்னமா பண்ணலாம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடணும். நின்று அப்புறம் அங்கே ஏதாவது அனிமல்ஸ் இருந்து அதை ஏதாவது அட்டாக் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துடக்கூடாது. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிருங்க. இதுவே வளைச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய யானையெல்லாம் இருக்கும். நான் பேசுகிற திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கு. அது ஒரு சின்ன பீதியில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன் பீதி அப்படின்னா அதான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒப்பிச்சதெல்லாம் வந்து இந்த ஏரியாவை பற்றின ஹிஸ்ட்ரி. இதில் வந்து நிறையா தடவை மேன் வெர்சஸ் வைல்டு நிறைய போட்டி நடந்திருக்கு. நிறைய இடத்துல பழியும் வாங்கியிருக்கு. அதனால் நம்ம போகும்போது நிறைய கொஞ்சம் யோசிச்சு போகிறதா இருக்குதுங்க. இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு ரொம்ப முயற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அழகு மட்டும் இருந்தால் போதும் சாமி, ஆபத்தெல்லாம் இப்போ வந்துடாதீங்க. வண்டியை திருப்பிட்டுலாம் ஓட முடியாது. ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் சவாலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ஏரியா. கண்டிப்பாக அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இல்லைன்னா வீடியோட லாஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குதா இல்லை காட்டேஜ் மாதிரி ஏதாவது கட்டியிருக்காங்களா? ஆனப்பள்ளம் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓ இது வந்து ஒரு எஸ்டேட்டுங்க. ஆமாம் இந்த எஸ்டேட்டு இதுலேருந்து எங்கே ஒரு தடம் தெரியுங்க. அதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குங்க. சின்னால கொம்பையாத ஒன்று இருக்குதுங்க. அதுக்குள்ள இங்கே இருக்காங்க பாருங்க. இந்த காட்டேஜ்லேயும் இருக்காங்க. இப்போ நான் பேசுறது கேட்கணும் ஏங்க இது இல்லையா? அவங்ககிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி பைக்கு போகாது போலங்களே. அவங்க சொன்ன மாதிரி பைக்கு போகாது போலயே. கொஞ்சம் தூரம் போகும். ஏன்னா ஒரே மட் ரோடு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் ரோடு இருக்குங்க. மற்றதுக்குலாம் அதுக்குள்ளேயும் ஒரு ஊர் இருக்காமா. அதில் ஒரு 10-15 வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சா வந்துட்டு அதையும் கேட்டுட்டு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது ரொம்ப டேஞ்சருங்க. அதுதான் ஒரு மாதிரி நம்ம அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க தான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே சேஃப்டி வேணும்ல. இப்போ நம்ம போய் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் இந்த ஊரில் இருக்கிறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு விட்டீங்க, ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வரவங்க சும்மா இந்த மாதிரி கிராமங்களை பார்க்கணுன்னு வரவங்களுக்கு கூட வர முடியாமல் போயிருங்க. அதனால தான் நம்ம பெருசாக பிளேஸையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, இது எங்கேயுமே சொல்லவே இல்லை, உன் வீடியோ எதுக்குடா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. வீடியோ பார்க்குறாங்க, லைக்ஸ் போடுறாங்க. ஐ மீன் அதையெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களுடைய சேஃப்டி, ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரம், அதை வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் மறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போதுக்கும் இது என்ன இந்த ரோடோடைய டெட் எண்டு தாங்க ஆனப்பள்ளமே. இவங்ககிட்ட இவ்வளோ தூரத்தில் இருந்திருக்காங்க. இப்போ எல்லாம் வீடு எங்கேயாவது இருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு நமக்கு தெரிஞ்சவங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே இந்த வீட்டையெல்லாம் அப்படியே அதை இந்த ஊரையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். எல்லாரும் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பதட்டத்தை நம்மளுக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்கும்ல. எவன்டா அவனுங்க கேமராவை மாட்டிக்கிட்டு வரானுங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. வீடு வீடு அதுக்கப்புறம் டாய்லெட்டும் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ரோடு கொஞ்சம் அப்படியே மோசமாக ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் அந்த பக்கமாக விட்டு தான் திருப்பிக்கணும். வருங்க நம்ம திருப்பியே முடியலைங்க. அந்த கல்லில் பட்டு அப்படியே டயர் அப்படியே அடுத்தடுத்து இழுத்துட்டு போகுது.
பார்த்தீங்களா? இப்போ தான் இந்த இன்ஜின் பிரேக் அப்படின்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பிரேக் அடிச்சுட்டு அதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா? டிஸ்பிளே இருந்தும் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹீட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் ஊருன்னு நினைக்கிறேன். அங்கங்கே சில வீடுகள் மட்டும் இருக்கு. அப்படியே நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா? அந்த மலை பாருங்க, அடுப்பு அப்படியே கீழே இந்த பக்கம் ஊரு. இது வந்து ஸ்கூலு. இது ஸ்கூலுங்களா? ஆமாம், ஸ்கூலு. இங்கே ஒரு 5 குழந்தைங்க 10 குழந்தைகள் படிக்கிறாங்க. ஓ, ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு ஸ்கூலு. நடந்துதான் இருக்குது. இந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க மட்டும் படிக்குதுங்க. ஓ, இந்த பக்கம் இருக்குது வீடெல்லாம். இது ஒன்று 2 ஒரு 3 வீடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க குளங்கரை ஏரியா. ஓ, நீ தான் சத்தம் போட்டுட்ருக்கியா? இதெல்லாம் நீர் ஊற்று வருதா இல்லை அவங்க தண்ணி போட்டுருக்குறாங்களான்னு தெரியலையே. சவுண்டு பார்த்தீங்களா? வா, இது ஸ்கூல். ஆமாங்க பாருங்க, அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது. ஸ்கூலு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா அந்த வீட்டுக்கு போகிற வழி. இங்கே ஒரு கோவில் வச்சுருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. பரன் வீடு இருக்கா? உங்களுக்கு ஃபோன்லேருந்து காட்டுறேங்க. அந்த இது சொல்கிறீங்களா? அதுவா? அதுலேயும் அது வீடு தானா அப்போ? ஓ, செம்ம இல்லை? இந்த பில்டிங் தான் பார்த்தாலே பாலடைஞ்சது மாதிரி கிடக்கு. குன்னூர் ஊராட்சி ஒன்றியம், ஆனைப்பள்ளம். இதுக்கு போகிறதுக்கு இதில் ஏறி, ஆமாம் இதில் ஏறி இந்த வழியாக போய் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் அப்படியே இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஸ்கூலு. இப்போது இந்த வழியில் நம்ம கீழே இறங்கி அப்படியே இந்த அங்கங்கே வீடுகள் இருக்குங்க. ஃபுல்லாகவே வீடு தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஆனைப்பள்ளம். இது ஏரியாவே செம்மையாக இருக்குங்க. அப்படியே இந்த மலைக்கு கீழே அப்படியே இந்த மலை கிராமங்கள்னாலே மலை கிராமங்கள் தாங்க. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பரன் வீடு. ஃபோக்கஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். இப்படியும் மக்கள் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூலும் வச்சுருக்காங்க. இதில் வந்து 5 10 குழந்தைங்க தான் படிக்கிறாங்களாமா. அம்மா, என்ன கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. செருப்பு போட்டு போயிடுவோமா? எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. கவர்மெண்ட் இவ்வளோ தூரத்தில் வந்து எவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. கரண்ட் இருக்குது, ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி வசதியும் ஆப்வியஸாக இருக்குது, ரோடு வசதியும் இருக்குது. என்ன பஸ்ஸு மட்டும்தான் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இது இப்படி வளைச்சி விட்ருக்காங்க. இங்கே ஒரு வீடு. ஸோ ஏதோ அவங்களால முடிஞ்சதை அப்படியே கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியாக வீடு. பாட்டி மேனுவம் விறகு உடைச்சிட்ருக்காங்க. ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஒரு எவ்வளோ பட்டம் போச்சுங்க. வா, வருங்க. அங்கே ஒரு சில வீடுகள் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அங்கே போகிறதுக்கு இதுதான் வழி. அப்படியே இங்கே சின்னாலா கோம்பை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அடுத்தது இதை முடிச்சுட்டு நம்ம டைம் இருந்ததுன்னா நம்ம அங்கேயும் போவோம். அப்பா, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா. இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பள்ளம் தாங்க. ஆனால் ரோடு பாருங்கள், மறுபடியும் அந்த வழியில் வருது. நம்ம வேணுன்னா இப்படி இறங்கி கூட போயிடலாம் போல். அப்படியே கோவை டோஸ் ஆகுறாங்க. அந்த பக்கம் அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம போக போக ஒருத்தர் கூட வர்றாரு, ஒரு அண்ணா. அவங்கக்கிட்ட வந்து இந்த ஊரோடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யானைக்காடு, அதுக்குள்ளே வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த மலைவாழ் கிராமம் வந்து எந்த மாதிரியான கிராமங்கள், அங்கே எந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது ரிச்சுவல்ஸ் இருக்கா. அப்பா, அருவி சவுண்டு இங்கே கேட்குதுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் ஒரு கேமரா வாங்கிடலான்னு பார்க்குறோங்க. எங்கே யூடியூப்லேருந்து காசு ஏதாவது வரும், வியூஸ் நல்லா போகும் அப்படின்லாம் யோசிச்சோம்னா இந்தளவுக்கு ஒன்றும் போக மாட்டேங்குது. மலைப்பாறையில் பாருங்கள், மாப்பிள்ளை தின்னுட்டுருக்காரு. தெரியுதா? பால் மட்டும் தெரியுது பாருங்கள். ஓ, மேலே போகிறான்.
ஓ மறைஞ்சிக்கிறாங்க. அங்கே பாருங்க, அதில் ஏறி போகிறான் பாருங்க. டேய் டேய் தங்கம், எப்படி பார்க்குறான் பாருங்க. வா, இவ்வளோ லென்ஸ் வேறு அழுக்காக இருக்கும் போலங்க. இந்நேரம் பார்த்து லென்ஸ் அழுக்காக இருக்கணுமா? எப்படி ஏறிட்டான் பாருங்க. ஐயோ அங்கே பாருங்க, மேலே ஒருத்தான் மேலே அப்படியே ஊர்ந்து போகிறான் பாருங்க. வா, எதை வச்சு தெரியுங்களா பார்த்தேன்? இங்கே பாருங்க, கொதறுன்னு கொதறி வச்சுருக்காங்க. இது வந்து பலாப்பழங்க, அதை கொதறி வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நான் கீழே பார்த்தேன், இதெல்லாம் பலாப்பழம் கீழே விழுந்து கிடக்குது பாருங்கள். அந்த இதெல்லாம் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேங்க. சரி ஓகேங்க, நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்கடா மாப்பிள்ளைகளா, நான் போயிட்டு வரேன். சரிங்க, அப்படியே போகலாம். அதுக்கு முன்னாடி லென்ஸு க்ளீன் பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஊருக்கு போகிறதுக்கு இதுலேருந்து நடந்து உள்ளே போக மாட்டேங்குங்க பாருங்கள். அங்கெல்லாம் வீடு தெரியுது, இந்த வழியாக போகணும். இது வந்து ஸ்கூலு. மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க, அந்த பெல்லு கூட இருக்கு பாருங்க. ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க ஸ்கூலு. அங்கே ஒரு கோவில். இது கீழே அப்படியே இந்த கார் ரோடு போகிற வழியிலே நடந்து போனால் அங்கே நிறைய வீடு இருக்குது. அதை தாண்டி மறுபடியும் நிறைய வீடு நிறைய இடத்துல இருக்குங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து ஊருக்கு இடம் எல்லாமே இது எல்லாமே வீடு தாங்க, உடஞ்சி போச்சு வீடெல்லாம். இப்படி ஒரு மலைக்காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கிராமத்தை வச்சுருக்காங்க பாருங்க. பயத்தோடு தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே மக்கள் ஒரு பெரிய கிராமமே வாழ்ந்துட்டுருக்காங்க. யானைலாம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா பலாமரங்க. அவ்வளோதாங்க, இதோட கான்கிரீட்டோட முடியுது. இதுக்கு இடையில ஒரு ரெண்டு வீடு மட்டும் வச்சுருக்காங்க. இதுலேயும் வீடு தான் கட்டியிருந்தாங்களாங்கண்ணா? இந்த மரத்து மேலேயே கட்டியிருக்காங்க பாருங்க. இது இங்கே போகுது பாருங்க, ஆறு போகுது பாருங்க. தேன் கிடைக்குமாங்கண்ணா? தேன் கொஞ்சம் அப்படியே அலசி விட்டு வச்சு அதெல்லாம்